சொல்லியிருக்கான், ரசூல் இப்படி சொல்லியிருக்கான், நீ எப்பவும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்ப கூடு கட்ட மாதிரி அப்படின்னா என்ன போட்டு உபதேசம் செய்யறது? அங்க இருந்து உபதேசம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, இந்த இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், நம்ம ஊண்டு கேட்க வேண்டியது வந்துடும். அதனால உபதேசம் செய்யறதுக்கு நம்மகிட்ட என்ன லட்சணம் இருக்கணுமோ அந்த லட்சணம் முதல்ல உண்டாக்கிக்கணும். அப்பதான் உபதேசம் செய்ய முடியும். உபதேசம் செய்யணும், அல்ல எந்த வார்த்தையில நளினமா பக்குவமா சொல்லணும். இதுக்கும் ஒத்து வரல, என்ன செய்யணும் பாருங்க. இந்த தலாக் விஷயம் கேட்கறாங்களா, அவங்களுக்கு தான் சொல்ற படிப்படியா அல்லாஹ் என்ன சொல்லிட்டு வர்றான் பாருங்க. எடுத்த உடனே தலாக் சொல்லவா சொன்னா? ஆம்பளைக்கு இவ்வளவு கூட அறிவில்லை, எடுத்த உடனே தலாக் சொல்லிடுறான் 3 தலாக்னு சொன்னா நீ எதுக்கப்பா கல்யாணம் பண்ணன? பேசாம சேர்ந்து எங்க போயிருக்கலாம், அந்த திருப்பதிக்கு அங்க இங்க ஏதோ போய் அங்க போய் உட்கார்ந்து இருக்கலாமே சன்னியாசியா போய். கல்யாணம் பண்ணும் போதே தெரியுமே, கபில்தூன்னு சொல்லும் போதே வரக்கூடிய சங்கடங்கள் அத்தனையும் ஒப்புக்கொண்டேன், வரக்கூடிய சிரமங்கள் அத்தனையும் இதான அர்த்தம். அதுக்கு இஸ்லாமிய சட்டத்தை விளங்குங்கள் முஸ்லிம்களே, நாம் விளங்கவில்லையே, அதுதான் வருத்தம். மற்றவர்கள் விளங்கவில்லை, அவர்கள் குர்ஆனை எடுத்து பார்க்கவில்லை, குர்ஆனை திரும்பி பார்க்கவில்லை, விளங்கல. முஸ்லிம்களாகிய நாம் இஸ்லாமிய சட்டத்தை விளங்க என்ன செய்யறது? ரஜம் செய்து விட்டால், அதே போல கசையடி அடித்து விட்டால் மறுபடியும் அவனுக்கு விபச்சாரம் செய்யணுங்கிற நினைப்பே வராது. ஆனா இன்னைக்கு விபச்சாரத்தை உலகத்துல ஆமானதாக ஒரு பொது விளையாட்டாக ஆக்கிவிட்டு இருவரும் சம்மதப்பட்டு செய்து கொண்டால் அதற்கு பெயர் விபச்சாரமே இல்லையா? அடே கூறுகிட்டவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் அறிவையே வைக்கவில்லையா? பகுத்தறிவை இழந்து விட்டீர்களா? விபச்சாரம் என்பது, விவாகம் என்பதும் திருமண உறவு என்பதும் உடல் உறவு என்பதும் இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை தக்க வைப்பதற்காக, நல்ல மனிதர்களை உற்பத்தி செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு ஆயுதமே தவிர வெறும் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக, உடல் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக அல்லாஹ் கொடுத்த கருவி அல்ல. இதை புரியாதவர்கள் தான் இந்த விபச்சாரத்தை அனுமதிக்கிறார்கள். பிறகு வீதியில போற பெண்களை கிண்டல் செய்யறது, கேலி செய்யறது, அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. என்ன டீசிங், என்ன டீசிங், பரவாயில்ல, ஈவ் டீசிங், அப்புறம் இன்னொரு டீசிங் இருக்குது, என்னமோ ஒரு டீசிங், அப்படியெல்லாம் ஹாட் டீசிங்கா இருக்கும் போல இருக்குது. சரி, ஏதோ அப்படி டீசிங் பண்றதா அது பண்ண. அதுக்கு சட்டம் கொண்டு வந்தா நிறுத்திடுங்க. இந்த பக்கம் சட்டம் கொண்டு வர்றீங்க, அந்த பக்கம் ஓபனா சொல்றேன், உங்க டிவி மூலமா, உங்க சினிமா மூலமா, இன்னும் என்னென்ன இருக்கோ அது மூலமா, பத்திரிகை மூலமாவெல்லாம் எந்த பத்திரிகை எடுத்து பாருங்க. சாதாரண நல்ல பத்திரிகை எதை வாங்கி ஒரு காலத்துல படிச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த பத்திரிகை கூட பேர் கூட சொல்லலாம், ஆனா கூட அவ்வளவு உசிதமா கருதலாக நான் சொல்லவே. நல்ல பத்திரிகை கடைசி பக்கத்துல பார்த்தா கலர் படம் போட்டிருப்பான். சும்மாவது எதையாவது ஒரு கலர் படம். இவனும் வாங்கின உடனே முதல் விஷயத்தை விட்டுட்டு கடைசி பக்கம் பார்த்துட்டு தான் வருவாருங்க. அல்ல நடுப்பக்கம் ஒண்ணு இருக்கு முழுசா, அதை பார்த்துட்டு தான் வருவாரு. அல்லது ஏதாவது ஒண்ணு இருக்கு, அதை இல்லாத இல்ல. பிறகு அதுக்கு சாதாரணமா இப்ப பேர் வச்சுட்டாங்க. நான் சொன்னா தப்பு, நீங்க சொன்னா தப்பு, ஆனா இவங்க திரும்ப சொல்லுவாங்க. என்ன வார்த்தை அது? சும்மா சொல்லுங்களேன். ஆணுக்கு பெண்ணுக்கு ஏற்படுறதுக்கு என்னங்க சொல்றது? சொல்லுங்களேன். அன்பு, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். எங்க பாருங்க காதல், எதுல பாருங்க காதல் 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 காமிச்சு காதல் அதாவது நடக்க முடிந்த ஒரு காரியம் என்று மட்டுமல்ல, நடக்க வேண்டிய ஒரு பையன் வாலிபத்துல காதல் கூட செய்யலன்னா என்னடா செய்வேன்? ஒரு பெண் வாலிபத்துல காதல் கூட செய்யலன்னா என்னடி செய்வேன்? எதுலயும் அதைத்தான் காட்டுறாங்க. உடம்ப திறந்து காட்டுறான், பூரா திறந்து காட்டுறான், தலையிலிருந்து காலுவ அடே மறைக்க சொன்னதல்ல. எதுக்கா திறந்து காட்டுறது? கழுதை நல்லா திறந்து இருக்குது, எருமை நல்லா திறந்து இருக்குது. திறக்கிறதுதான் நாகரிகம் என்றால் அதை விட மிருகங்களாக இருக்கிறது. சோதர்களே, உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? காதலை ஒரு அனுமதிக்கப்பட்ட காரியமாக மட்டுமல்ல, கட்டாயப்படுத்தப்பட்ட காரியமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரவருடைய வீடுகளில் நடக்கும் போது மட்டும் ஐயோ என் மகன் இப்படி போயிட்டாலே, அவனோட போயிட்டாலே, இவனோட போயிட்டாலே. சாதாரண ஒரு நல்ல குடும்பத்து பெண்மணி வாலிப பெண் சாதாரணமான ஒரு பையனோட என்னமா அவன் கொஞ்சம் நைஸா பேசியிருப்பான். பையன் நைஸா பேசிட்டானங்க காரியம் செய்வான், ஆடா பேசியா காரியம் செய்வான். அடியே வாடியா ஓடி போயிடுவான்ல. அவன் நைஸா பேசுவான். நல்லா இருக்கீங்களா மேடம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்பான். how are you, bye bye, like போயிட்டே. கிறுக்குத்தனமா இல்ல சகோதரர்களே? இப்படியெல்லாம் பேசிக்குவாங்களா? ஆனா புனிதமா இருப்பாங்களா? அதுக்கு பேர் புனிதமா அப்படின்னு எல்லாம் பேர் வச்சுக்குவாங்களா? அதனால ஒரு நல்ல காரியமா இது செய்யணும். சகோதரர்களே, நான் சொன்ன முத்தலாக்கு கொடுக்கிறவனை போல மூடன் வேறு ஒருவன் இல்லை. காதலை அனுமதிக்க அல்லது காதலை தூண்ட செய்கிற காரியங்களை உலகத்துக்கு காண்பிக்கிறவனை போல கயவன் வேறு ஒருவனும் இல்லை.
சாதாரண விஷயம் அல்ல. ஆண் பெண் உறவு என்பது அற்புதமானது. அது அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்குரிய மனித சந்ததி உலகத்தில் உற்பத்தி. அதனாலதான் அல்லாஹ் சொல்லிட்டான், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ குல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன. முஃமின்களுக்கு சொல்லுங்க. இப்ப சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம நண்பர்கள் இருக்காங்க சில பேர், அவங்க கொஞ்சம் மாறுபட்ட கருத்து, உலகத்துல கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் தரக்கி, அதாவது கொஞ்சம் என்ன செய்யணுமா, முன்னேறணுமா. அதனால முன்னேறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தாங்க. முகத்தை மட்டும் தாராளமா திறந்துக்கலாம். ஸ்டேஜிலேயே பொம்பளை பேசுவார், ஸ்டேஜ்லயே ஒரு பெண், வாலிப பெண் பேசுவா, முன்னால உட்கார்ந்து ஆண்கள்லாம் கேட்பாங்க. ஆண்கள்லாம் கேட்பாங்களா பாப்பாங்களா? அடே, இது கூட விளங்காத மாடுகளா இருக்கிறீங்களா, உங்களை என்ன பண்றது? பேச்சு கேட்க மாட்டாங்க. என்ன மாதிரி ஆள் பேசினா பேச்ச கேட்பீங்க, மோத்த பார்க்க மாட்டீங்க. நான் சொல்லுவேன், என்ன அஜரத்து ஜுப்பா அழுக்கா இருக்குன்னு. நம்ம ஜுப்பாவையும் யாரும் பார்க்க போறது இல்லை, முகத்தையும் யாரும் பார்க்க போறது இல்லை. சத்தம் தான் வேணுமே தவிர பாக்கி உள்ள எதுவும் தேவையில்லை. நான் என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு வரணுமா, நான் பவுடர் அடிச்சுட்டு வரணுமா? தேவையில்லை. ஒரு பெண் பவுடர் அடிக்காம வர்றதுங்கிறது இல்லை. ஒரு பெண் 80 வயசு 75 வயசு பெண் கண்ணாடிக்கு முன்னாலே 1 வருஷம் 4 மாசம் நிக்கிறாளாம். இது ஒரு கணக்கு. எந்த நம்பிக்கையில சொல்றதுன்னா, நீங்க கணக்கு போட்டு பார்க்க மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் சொல்றது. ஆக கண்ணாடி முன்னால் நிக்கிறதுங்க சகஜம். பொம்பளை பிள்ளைக்கு பாருங்க, சீவி விடுறது, தலைவாரி விடுறது, அப்புறம் அது பண்றது இது பண்றது, அதுல என்ன வைக்கிறதுங்க, கொப்பி வைக்கிறது, அதுல ஜிகினா வைக்கிறது, அது போடுறது இது போடுறது, என்னென்ன அவங்க செய்யற அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அழகா இருக்கிறதுல தப்பில்ல, ஆனா இதுக்கு எப்படியா செய்யணும்? இப்ப பொம்பளை மேடையில பேசணும், தலையெல்லாம் மூடி இருக்குமா, முகம் மட்டும் திறந்து இருக்குமா? முகத்தை திறந்துட்டா பாக்கி என்னத்தை மூடுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஒரு பொண்ணை பாக்குறதா இருந்தா, நீங்க ஒரு பொண்ணை பாக்குறேன்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போறாங்க, உங்களுக்கு கல்யாண மாலையில கேள்வி கேட்டாங்க, சொன்னேன் கல்யாணம் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டால் அந்த பெண்ணை போய் பார்க்கலாம். என்ன பார்க்கணும்? பொண்ணை போய் திரும்பி நின்று முதுகு திறந்து காமிச்சாங்க, பரவாயில்ல பொண்ணு வந்துருவீங்களா? இல்ல பொண்ணு காலை மட்டும் நீடிச்சு பொண்ணு பார்த்தாச்சுன்னு வருவீங்களா? என்ன பார்த்தா பொண்ணை பார்ப்பீங்க, என்ன பார்த்தா பொண்ணை பார்த்தேன்னு சொல்லுவீங்க. நான் இது சொல்றது கொச்சையா நீங்க நினைக்க கூடாது. கொச்சைகளை அழிப்பதற்காக நான் சொல்லுகிறேன். நான் வேண்டும் என்னதான் சொல்றேன். இந்த கொச்சைகள் உலகத்தில் நடக்குது, அதை எல்லாம் பார்த்து கொண்டு உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மனைமார்கள், உங்களுடைய சகோதரிகள், நீங்களும் சேர்ந்து பார்த்து கொண்டு அங்க கொச்சையா நினைக்கல, நான் சொன்னா மட்டும் கொச்சையா? சோதரர்களே, இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு இடையில ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. இந்த கொச்சை காட்டுறதுக்கு முதல்ல நல்ல ஒருத்தர், நம்ம சகோதரர், நமக்கு வேண்டியவர், நமக்கு பிரியமானவர், பிரியமான ஜே விளங்கிங்க. பிரியமானது முதல்ல ஸ்பெல்லிங் என்ன, அப்புறம் உள்ள ஸ்பெல்லிங் என்ன. ஓபனா பேர் சொல்ல அவ்வளவு பிரியம் இல்லை எனக்கு. அதனால நமக்கு பிரியமான ஜே அவர் பேசுவாருங்க, நல்ல மார்க்கம், இனிமையான மார்க்கம். ஒவ்வொரு அதுவும் குட் ஃப்ரைடேல பேசுவார். ஃப்ரைடே குட், அதனால அவர் பேசுறதே குட் ஃப்ரைடே தான் பேசுவார். அப்பதான் நம்ம முஸ்லிம்களும் பாவம், நம்ம ஆளுங்க அப்பறானி, இங்க நம்ம ஆளு இருக்கிறாங்களே, அந்த ஏதோ மகாபாரதம் போட்டானா, அப்ப எல்லாரும் உட்கார்ந்து திண்ணூர் பூசிக்கிட்டு அது பூசிக்கிட்டு தான் போய் பார்ப்பாங்களா. ஒருத்தர் சொன்னார், ஆனா மகாபாரதம் அதுல சீரியல்ல போடுறான்னு சொல்லி. ஆனா அது படம், வெறும் நடிப்பு. உண்மையானதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? அதே போல இதே மாதிரி இது ஒரு நடிப்பு, அவ்வளவுதான். கொஞ்சம் பேரை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு தாங்களாக ஒரு இன்திசாம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஏற்பாடு செய்து அவங்க கேள்வி கேட்பாங்களா, அது பதில் சொல்லுவாங்களா, இதெல்லாம் நடக்குதுங்க. இதை போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க நம்மகிட்ட வந்து கேட்கறாங்க, அஜர்த்து அந்த 8:30 மணிக்கு, அந்த 8:30 என்னடா ஆச்சு 8:30 மணிக்கு, அதுல போடுறான 8:30 மணிக்கு நல்லா சொல்றாரு, நல்லா பதில் சொல்றாரு. என்ன நல்லா பதில் சொல்றாரு இன்னைக்கு சொல்லணுங்கிறதுக்காக முந்தா நாள் நான் வெள்ளிக்கிழமை இந்த 8:30 மணிக்கு நான் ஒரு இடத்துக்கு போனேன், போய் பார்த்தேன். என்ன சொன்னார்? ஆக கூடி ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ள 1/2 மணி நேரம் முடிச்சிடுறார். இடையே 3 தடவை என்னங்க அந்த ஒரு ஜுவல்ஸ் உடைய அட்வர்டைஸ்மெண்ட், இன்னொரு கடிகாரத்தோட அட்வர்டைஸ்மெண்ட், கடைசியில கருவாட்டு அட்வர்டைஸ்மெண்ட். கருவாடு 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 பாக்கெட்ல போட்டு கருவாடு. பாத்தீங்களா? நீங்க யாராவது பார்த்தவங்க சொல்லுங்க, நான் சொல்ல பொய்யா இருந்த போது. பாத்தீங்களா? தலை வேக மாட்டுங்க நல்லா. பார்த்தேன். கருவாடு அட்வர்டைஸ்மெண்ட். இவன் தான் முஸ்லிம் தான் கருவாடு திம்பான்னு தெரியும். ஒருத்தர் சொன்னார், அந்த பிராமணர் கருவாடு சாப்பிடுகிறார், ஒரு பிராமண பெண் கருவாடு சாப்பிடுகிறாள். ஒருத்தர் சொன்னார், என்னங்க பிராமணன் கருவாடு, மீனே சாப்பிட கருவாடு இப்படிதான் சொன்னாரு. அதாவது அவள் தன்னுடைய வயிற்றில் இருக்கிற கரு வாடும் என்று சாப்பிட்டாள். வயிற்றில் இருக்கிற கரு வாடும் என்று சாப்பிட்டாள், கருவாடும் என்று சாப்பிட்டாள், கரு வாடும் என்று சாப்பிட்டார், கருவாடும் என்று சாப்பிட்டார். நல்லா விளங்கல. சரி, அப்புறம் ராத்திரிக்கு போய் சிரிங்க. இல்ல சில சிரிப்பை ஒத்தி வச்சிருந்தா பின்னால பாத்துக்கலாம். கருன்னு சொன்னா வயிற்றில் இருக்கிற கரு சிசு, அது வாடும் என்று சாப்பிட்டார். அது ஆனா பாருங்க, இதுல கருவாடு வேற. இடையில பெண்கள் போட்டு ஜுவல்ஸ், நகைக்கு யார போட முடியும்? ஆம்பளை மாங்காய் கொட்டைக்கே பொம்பளை போடுறவன்
நகைக்கு ஆம்பளை போடுவானா? பொம்பளை. அதுவும் எப்படி பொம்பளைங்க? பிஜே, 2 பிஜேவுக்கு மத்தியில 4 அழகான பொம்பளை. பன்கஹமாதா மஸ்னா வ சுலாஸ வ அர்பா, 4 பொம்பளை காட்டினான். 2 பிஜேவுக்கு மத்தியில 4 பொம்பளை. நல்ல கழுத்துல போட்டு அது போட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவெல்லாம் ஒரு சின்ன பாகத்தை மட்டும் மறைச்சிட்டு எல்லா நகையும் போட்டு காட்டுறான். இந்த 2 கடையை இந்த பொம்பளை பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? விட்டுதான் போவாங்க. அதையும் தானே பார்ப்பாங்க. அதோட பிறகு ஒரு ஹஜ் சர்வீஸ் உடைய விளம்பரம். அந்த விளம்பரம் செய்கிற பெண், அந்த விளம்பரம் செய்கிறவர் ஒரு பெண், அந்த விளம்பரம் செய்கிறவர் ஒரு பெண். இதே போல ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு பெண்களை நீங்க இப்படி அமைச்சு வச்சிருக்கிறீங்க, பெண்களுக்கு உரிமை கொடுக்கவில்லை என்று சொல்லும் போது அவர் சொன்னா, நாங்க பெண்களை இப்படி கருப்பு புர்கா போட்டு பேய் மாதிரி வர சொல்லி நாங்கள் சொல்லவில்லை. கருப்பு புர்கா போட வேண்டாம்னு சொல்லி தொலை, பேய் மாதிரி நீ ஏன் சொல்ற? இது மார்க்கத்தை குழி தோண்டி புதைப்பதற்காக அல்லாஹ் தஆலா உன்னை தஜ்ஜாலுக்கு முன்மாதிரியாக அனுப்பி இருக்கிறான். பெண்கள் புர்கா போடுவதை பெண்களை பேய் மாதிரி நாங்கள் அலை சொல்லவில்லை என்று நீ சொல்லுவது, இந்த மார்க்கத்திலே தஜ்ஜால் வருவான் என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக உன்னை அனுப்பி இருக்கிறான் என்று நான் சொன்னால், இப்படி சொன்னதற்காக அல்லாஹ் என்னை கேள்வி எனக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போக சொல்லுவான். சோதனை சாதாரண விஷயம் இல்ல. புர்கா போடணுமா வேண்டாமா அது வேற விஷயம். நீங்க புர்காவை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாலே, முகம் திறக்கலாமா வேண்டாமான்னு பேசுறதுக்கு முன்னாலே அல்லாஹ் சொன்னானே, குல்லில் மூமினீன யகுது மின் அப்சாரிஹிம், மூமின்களை பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவ திறக்கட்டும் மூடட்டும், நம்ம பார்வையை பாதுகாத்தமா? முதல் கட்டளை பார்வையை பாதுகாருங்க, அப்புறம் தான் புர்கா போடுங்க, பர்தா போடுங்க, முகத்தை மூடுங்க, அதெல்லாம் இருக்கு. ஏன்னா நீ பார்வையை பாதுகாக்க சொன்ன பிறகு எவனாவது ஒருத்தர் 2 பேர் பாத்திர கூடாதுங்கிறதுக்கு தான் அது. இல்லையானா எல்லா பொம்பளையும் முகத்தை எல்லாம் திறந்துட்டு போனாலும் நாம முஸ்லிம்களா இருக்கிறவங்க எப்படி போவோம்? பார்வையை பாதுகாத்து போவோம். அல்லாஹ் இப்படி சொல்லல, பார்வை கீழே பார்த்து போங்கன்னு சொல்லல. கீழே பார்த்தா தான் பொம்பளை தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லல. பார்வை மேல பாருங்க, வானத்தை பாருங்க, அப்பதான் பொம்பளை தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லல. ரவ்வே பசர், இதுக்கு என்ன அர்த்தம் என்னங்க? உங்களுடைய பார்வை பொம்பளையே பார்த்தா கூட பொம்பளை தெரியக்கூடாது, அதுக்கு தான் அல்ல பசர்னு பேர். பெண்ணையே பார்த்தா கூட பெண் தெரியக்கூடாது, அதான் பார்வையை பாதுகாக்கிறது. எப்படி சில சமயத்துல போன்ல ரொம்ப அக்கறையா பேசிக்கலாம், ஆயிடுச்சுங்களா திடீர்னுங்களா முன்னால 2 பேர் வர்றாரு, சலான் சொல்றாரு, அது கூட இவர் கண்ணுல தெரிய வந்த பிறகு சொல்றாரு, நான் வந்தேங்க சலான் சொன்ன, நீங்க பதில் சொல்ல வந்தீங்களா? நான் போன் பேசும்போதா? நீங்களா? 2 பேருமா? பார்க்கவே இல்லையே, முடிச்சுக்கிட்டு தானே இருந்த, பார்க்கலன்னா அது போன் பேசிக்கிட்டு இருந்தேன், கண்ணு போனுக்குள்ள போயிடும். அது மாதிரி ஒரு பொம்பளை முன்னால வந்தா கண் இந்த பக்கம் போயிடணும், பார்த்தாலும் தெரியக்கூடாது. சிலது பார்த்தாலும் தெரியக்கூடாது. அல்ல பசருக்கு அர்த்தம் பார்த்தாலும் பெண் தெரியக்கூடாது. அதை முதல்ல செய்ய, அதுக்கு பிறகு ஒரு சமயம் தெரிஞ்சிட்டா என்ன பண்றது? மனுஷன் தானே, இவனுக்கு உணர்ச்சி இருக்கு தானே, அந்த உணர்ச்சி தூண்டப்பட்டால் என்ன செய்யறது? பாலியல் இருக்கத்தானே செய்யறது. ஆகையினால் அல்லாஹ் சொன்னா, நீங்கள் பெண்களை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்கள், வெளியே வராதீர்கள். கர்ணஃபி புயூத்திக்குன்னு, வீட்டுக்குள்ளே இருங்க, வெளியே வந்தாலும் உங்களை மறைத்துக் கொண்டு வாருங்கள். ஹதீஸிலே இருக்கிறது, ஒரு சமயம் தொழுக வந்தாலும் நீங்கள் பழைய ஆடைகளை அணிந்து கொண்டு வாருங்கள். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாங்க. என தப்பித்தவரை ஒரு மனிதன் பார்த்துட்டா கூட பெண்ணை பார்த்த காரணத்தினாலே அவனுடைய உணர்ச்சி தூண்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொன்னார். அதாவது என்னன்னு சொன்னா, மொத்தத்துல மார்க்கத்தை பரக்கத்துக்குள்ள ஒரு காரியமாக கருதாமல் நாம் இவைகள் எல்லாம் அனுசரித்து நடந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு அருமையான சமுதாயத்தை இந்த உலகத்திலே உருவாக்க விரும்பினார்களோ அப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் ஆகுவோம் என்பதை நான் தீர்க்கமாக சொல்லிக்கொண்டு, மார்க்கத்தை பரக்கத்துக்குள்ளதாக ஆக்காதீர்கள், மார்க்கத்தை வாழ்க்கையுடைய வழியாக ஆக்குங்கள். குர்ஆனை பார்த்து வாழ வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள், ஹதீஸை பார்த்து வாழ வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். பணத்துக்காக பயப்படாதீர்கள், பதவிக்காக பயப்படாதீர்கள், உயிருக்காக பயப்படாதீர்கள். ஒன்றே ஒன்று, அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுங்கள் என்று கூறிக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய